அதாவது கார்டினல்ஸ் 252 பேர் இருக்கிறார். இதில் 138 பேர் வாக்களிக்கக்கூடிய தகுதி இருக்கிறவர். எல்லா விதத்திலும் அவருக்கு அழுத்தமும் எதிர்ப்பும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. பதவி காலத்தில் அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் முற்போக்கு சிந்தனையாகவே இருக்கும். முதல்ல உடனே என்ன செய்வார் சொன்னால், அவருடைய ரிங் இருக்கு பாத்தீங்களா, அதை எரிச்சிருவாங்க. என்ன பர்பஸ்க்காக? அவர் loses his power, is gone. இதை யாரும் அந்த மோதிரத்தை போட முடியாது. அடுத்த போப்புக்கு அந்த மோதிரம் கொடுக்க மாட்டாங்க, போடக்கூடாது. போப் என்பவர் தவறு இழைக்க மாட்டார். இன்ஃபாலிபிள். நம்ம எல்லாம் ஃபாலிபிள், நம்ம எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள். அதனால போப்பு எது சொன்னாலும் அது தவறு இல்லதான். தவறா சொன்னா கூட தவறு. போப்பு கண்டம் பண்றாருன்னா எவ்ரிபடி லிசன்ஸ். ஏன் வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் போய் 10 நாளைக்கு முன்னாடி அவர் ஏன் ரோமுக்கு போகணும்? ஃபியூனரல் முடித்த உடனேயே அடுத்த நாளே சிஸ்டைன் சாப்பல், மைக்கேல் ஆஞ்சலோ வரைந்த அந்த சிற்பங்கள் வரைந்த அந்த சிஸ்டைன் சாப்பல்ல இந்த கூட்டம் கூடியவுடன் எல்லா டோரையும் சீல் பண்ணிடுவோம். 4 மாசம் கூட ஆகலாம். நோ கம்யூனிகேஷன் அவுட் சைட். ஒரே ஒரு கம்யூனிகேஷன் தான், புகை வரும் வெளியே மேல. எல்லாம் உலகத்துக்கு தெரியுது, புகை மட்டும்தான் தெரியும். நீங்க டிஜிட்டல் உள்ள சாப்பாடுலாம் எல்லாமே எவ்ரிதிங் அதுக்காக நாள் எடுக்கும். இப்ப ஆரம்பிச்சிருவான். இப்ப உடல்நிலை சரியா இல்ல, ஒரு மாதிரி தெரிஞ்ச உடனே then everything they will start. போப் அந்த நடைமுறைகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. எங்க கிறிஸ்தவத்துல இப்ப நானே இருக்கிறேன். நான் இப்ப பெஸ்கி காலேஜுக்கு வயது முதிர்ந்து நான் போயிட்டேன். பெஸ்கி இல்லம் திண்டுக்கல் போயிட்டேன்னா, நான் போன உடனே குழி தோண்டிடுவான். குழி தோண்டி லிட்டு வச்சிருவான். நான் வயசாரி போயிட்டேன்னா ஃபாதர் வந்துட்டா எப்பவும் ரெடியா இருக்கு. இப்ப லேலா காலேஜ்ல நீங்க வந்தீங்கன்னா இந்த செமெட்ரி இருக்குல்ல, 3 ரெடியா இருக்கு. அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா எல்லாமே கட்டி அதனுடைய அருமையா செஞ்சு 3 வச்சு மேல லிட்டு மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. வருத்தப்படக்கூடிய விஷயமா தான் பிராக்டிக்கல் ப்ரிப்பரேஷன். பிராக்டிக்கல் இது என்ன வருத்தப்பட வேண்டியது? விஜய் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் ஃபாதர் ஜோ அருண் இணைந்திருக்கிறார். வாருங்க, அவரோடு பேசலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் மறைந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பா பார்க்கப்படுது? போப் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மிகச்சிறந்த முற்போக்கு சிந்தனையாளராக இருந்த ஒரு திருத்தந்தை மட்டுமல்லாமல், வாட்டிகன் சிட்டி என்பது ஒரு நாடு, கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு நாடாக இருந்த அந்த நாட்டினுடைய தலைவர் திடீரென்று இறந்திருப்பது பேர அதிர்ச்சியை தருகிறது. ஏன் திடீரென்று சொன்னால், நோயினால் உபாதைகளால் கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த புனிதவார நிகழ்ச்சிகளில் இடையில் சக்கர நாற்காலில் உட்கார்ந்து மக்களை பார்த்து விட்டு சென்றார். திடீரென்று நான் தொழுநோயாளர்களோடு வழக்கமாக நான் பாதங்களும் சடங்குக்கு செல்ல வேண்டும், இன்று போக முடியாமல் போய்விட்டது, அவர்களோடு நான் இருந்து வர வேண்டும் என்று சொல்லி வாழ வேண்டும், மக்களுக்காக வாழ வேண்டும், இந்த ஏழை மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று விரும்பி இருந்த சூழலில் திடீரென்று இறந்திருப்பது கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஏழை எளியவருக்கும் மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தாக்கம். மற்ற இதுவரைக்கும் இருந்த திருத்தந்தைகள், போப்ஸ் அவர்கள் இறந்த போது மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ தலைவர் இறந்து விட்டார் என்று சொல்வார். இப்பொழுது அப்படி சொல்லவில்லை. திருநங்கைகள், 3ஆம் பாலினத்தார், ஏழைகள், அகதிகள், விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள், முக்கியமாக இந்த உலகத்தினுடைய தட்பவெப்பநிலை சூழல் மாறுவதை அதற்கு காரணம் முதலாளித்துவம், கன்சூமரிசம், நுகர்வு கலாச்சாரம், ஓவர் டெவலப்மெண்ட், ஒரு பூமியவே ஒரு மனிதமாக பார்த்து அதை புண்படுத்துகிறோம் என்று சொல்லி லௌதத்தோ சி என்கிற மிகப்பெரிய சுற்றுமுடலை தந்து சூழலை, சமூக சூழலை, இயற்கை சூழலை, மனச்சாட்சியின் சூழலை எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இறந்திருக்கிறார் என்பதை பார்த்து நிறைய பேர் இனி நமக்கெல்லாம் வெற்றிடம்
என்று நினைக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லோருமே நமக்கென்று இருந்த ஒரு குரல் இன்று ஓய்ந்து விட்டது என்பதை போல உணர்கிறார்கள். எப்பொழுது கொரோனா வைரஸ் நடந்தபோது அங்கு எல்லோரும் வந்து கூட வேண்டாம், கூடினால் உங்களுக்கு நோய் பற்றிவிடும் என்று சொல்லி அவரே வெளியில் வருவதற்கு, வெளியில் வந்தால் மக்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்லி இருந்தார். மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்த போது அவர் சிலுவைக்கு அடியில் வந்து பீட்டர் பசிலிக்காவில் வந்து அந்த காலடியில் வந்து உட்கார்ந்தார். அதை பார்த்தோன்னு எல்லோருக்கும் தைரியம் வந்தது, போப்பே வெளியே வந்து விட்டார் என்று. எல்லா விதத்திலும் ஒரு இயேசு சபை குருவாக, என்னை போன்று இயேசு சபை குருவாக, உங்களுடைய சபையை சேர்ந்தவர், இயேசு சபை சேர்ந்தவர், முதல் ஜெசுவிட் போப் இந்த ஹிஸ்டரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவத்தினுடைய வரலாற்றிலேயே ஒரு ஜெசுவிட் போப்பாக இருந்தவர் இவர் தான். அந்த ஜெசுவிட்டாக இருந்து, ஆர்டினரி ஜெசுவிட்டாக இருந்து, அதன் பிறகு ப்ரொவின்ஷியல் ஆஃப் அர்ஜென்டினா ப்ராவின்ஸுக்கு ப்ரொவின்ஷியல் ஆகிறது, அதற்கு பிறகு பிஷப் ஆகி, அதற்கு பிறகு கார்டினல் ஆகி, அதற்கு பிறகு போப்பானவர். முதல் போப் ஃப்ரம் தென் அமெரிக்கா. தென் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரே, சவுத் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இருக்கிற ஒரே போப்பாக இருக்கிறார். ஏன் தென் அமெரிக்கா, ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால், தென் அமெரிக்கா தான் இந்த லிபரேஷன் தியாலஜிக்கு அடிகோல் வைத்தது. வேட்டிக்கன் II என்று சொல்லுகிற சமூக சீர்திருத்தத்தை முன்னிறுத்தி வந்தது. சடங்குகளும் சம்பிரதாயங்கள் தான் மதம் அல்ல, மனிதர்களுக்காகவும், குறிப்பாக காயப்பட்ட மனிதர்களுக்காகவும், காயப்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும், கீழ்த்தட்டு மக்களுக்காகவும், கீழ்த்தட்டில் வைக்கப்பட்ட மக்களுக்காகவும் வாழ வேண்டும் என்கிற ஒரு சமூக சிந்தனை நகர்வை உருவாக்கியவர் இவர் மட்டும்தான். அதனால்தான் இவர் வருகிற போது ஒரு சேம் செக்ஸ் யூனியன், ஒரே பாலினத்தவர் இணைந்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லும்போது, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் கிறிஸ்தவ முறைப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாலும் என்ன சொன்னார்? Who am I to judge? நான் யார் அவர்களை தீர்ப்பிடுவது? அவர்களுக்குமே பிளெஸிங் கொடுத்தவர். இல்லை, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றுதான் சொன்னார். அவரை வந்து முறைப்படி கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய ரூல் படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அவர்களை வெல்கம் பண்ணி பிளஸ் பண்ணார். அது பாஸ்டல் சென்சிட்டிவிட்டி என்று சொன்னார். ஓகே, ஒரு மேய்ப்பு பணியினுடைய ஒரு கரிசனை அது. சரி, ரூல்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஐ வாண்ட் டு பிளஸ் இப்படி என்று சொன்னவர் ரெண்டையும் பிரித்து பார்த்தார். ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்பது வேறு, ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம், கரிசனை, கருணை என்பது வேறு என்பதை தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணார், தூரப்படுத்தி கொண்டார். ரூல்ஸ் இருக்குது, ஓகே, அதுக்கு தேவை ஒரு கட்டமைப்பு இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்திருப்பது இது இழப்பு இல்லை, ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் என்பதுதான். இந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவார்கள் என்கிற ஒரு ஆதங்கம் தான் இப்போ அதிகமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் கேட்கிற, எனக்கு தெரிந்த வேட்டிக்கல் இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்கள், இயேசுவையாளர்கள் மற்றும் மற்றவர்களாம் நினைக்கும் போது, who will replace this? அவர் இறந்து விட்டார் என்கிற துயரத்தை விட இந்த ஒரு அங்கலாய்ப்பு யார் இதை நிரப்ப முடியும்? முற்போக்காக எடுத்து கொண்டு வந்து கத்தோலிக் கிறிஸ்தவத்தை தூர கொண்டு வந்து விட்டார். எல்லோரும் விரும்புகிற போப்பாகிட்டார். கிறிஸ்தவரும் நம்புகிறார்கள், இந்துக்களும் இந்த போப்பு வெரி டிஃப்ரெண்ட் என்று சொல்லுகிற அளவுக்கு இருந்தவரை இப்பொழுது எப்படி இதுக்கு ஒரு மாற்று, இதற்கு ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு யாராவது இருப்பார்களா அப்படிங்கிற கேள்விதான் இதயத்தை கனப்படுத்துகிறது என்பதை எல்லோரும் புரிந்து. அவருடைய அந்த பதவி காலத்தை திறம்பட கையாண்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சில நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அது சேம் செக்ஸ், இதுக்கெல்லாம் திருச்சபைக்குள்ளே நிறைய பிஷப்ஸ்லாம் எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க. அதாவது கார்டினல்ஸ் 252 பேர் இருக்கிறார்கள். இதில் 138 பேர் வாக்களிக்கக்கூடிய தகுதி இருக்கிறவர். எல்லா விதத்திலும் அவருக்கு அழுத்தமும் எதிர்ப்பும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. பதவி காலத்தில் அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் முற்போக்கு சிந்தனையாகவே இருக்கும். நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு சமயம், ஒரு மதம்
நிறுவனத்தன்மையோடு செயல்படும். அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கவர் நிறுவனப்படுத்தப்பட்டவராக இருப்பார். ஆனால் நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு மதம், அதில் தலைவராக இருப்பவர் ஒரு இயக்க சிந்தனையோடு இருக்கிறார். இதான் ஒரு வித்தியாசம். அப்ப இயக்க சிந்தனையாக இருப்பதால் இந்த நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு சமயத்தை சுத்திகரிப்பு செய்கிறார். இது தப்பு, அது தப்பு என்பதை விட இயக்க சிந்தனை கொண்ட இந்த மூவ்மெண்ட் போல், இன்ஸ்டிடியூஷனல் போல் என்று சொல்லுவோம். இரண்டும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும். இன்ஸ்டிடியூஷனல் போல் எதற்கு இருக்கிறது? இந்த முற்போக்கு சிந்தனை ரொம்ப லிமிட்டை தாண்டக்கூடாது என்று இருப்பதற்காக இருக்கு. ஆனால் இயக்க சிந்தனை எதற்காக இருக்கிறது? நிறுவனம் இன்னும் இறுகி போகக்கூடாது, கருணை இருக்க வேண்டும், கரிசனை இருக்க வேண்டும், துயரப்படுகிறவருடைய துயரத்தை புரிந்து கொள்கிறவர் இருக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் மக்கள் அவதிப்படுகிறார்கள் அவருக்கு வலித்ததாக பார்த்தார். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்வதை கடந்து மற்றவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. போப் ஆண்டவர் என்றால் என்ன? ஆண்டவர்னா கடவுளை தான் புரிஞ்சுக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இந்த போப் ஆண்டவரை என்னவாக பார்க்கிறார்கள்? அவர் அதாவது இயேசு கிறிஸ்து பீட்டர் அவருடைய சீடர்களை, நீ என் பாறை, உன் மேல் இந்த திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அதனால் ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருப்பதால் போப் ஆண்டவர். நீங்க நம்ம பிஷப்ஸையும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னார் பிரதிநிதி இல்ல, அது கடவுளுக்கு உபயோகப்படுத்துற பதம். கடவுளுக்கு ஈக்குவலா பயன்படுத்துவது அர்த்தம் கிடையாது. பிரதிநிதி. எப்படி கடவுள் இப்ப நம்ம மனிதர்களை எப்படி பைபிள் சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? மனிதர்கள் இறைவன் சாயலாக படைக்கப்பட்டவர். சாயல். ஆண்டவர் சொல்ற மக்களுக்கு புரிதலுக்காக சொல்லப்படுகிற செய்தி ஒழிய அவர் கிறிஸ்துவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். உண்மையே நார்மல் ஹியூமன் பீயிங். அதனால் தான் இன்ஃபாலிபிலிட்டி என்கிற கான்செப்ட் இருக்கிறது. இதை எப்படி புரிய வைக்கிறது தெரியல. இன்ஃபாலிபிலிட்டி, அதாவது போப் என்பவர் தவறு இழைக்க மாட்டார். இன்ஃபாலிபிள். நம்மெல்லாம் ஃபாலிபிள், நம்மெல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள். அதனால போப்பு எது சொன்னாலும் அது தவறு இல்லைதான். தவறா சொன்னா கூட தவறு. ஆனா அதை எதிர்த்து இவர் ஐ எம் ஆல்சோ ஃபாலிபிள் என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அப்ப இவர் என்ன பண்ணாரு? ஹியூமனைஸ் பண்ணார். மனித சிந்தனையை கொண்டு வந்தார். கல்லா இருந்ததை கல்லுக்குள் ஈரம் என்பதை போல உருவாக்கி விட்டார். அதனால எதிர்ப்புகள் அதிகமாக சந்தித்தார். உள்ளுக்குள்ளும் வெளியும் நிறைய கன்சர்வேட்டிவா இருந்த குரூப்லாம் பிரிந்து போனார். ஜெர்மனியில், அமெரிக்காவில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் எல்லாம் பிரிந்து போனார். ஆனால் ஏகோபித்த ஈவன் ஆர்டன்ட் எனிமி கூட, எதிரி கூட, எனக்கு பிடிக்கல ஆனா நல்லா சொல்றது நல்லா தான் இருக்கு என்று சொல்லுகிற மாதிரி அவருடைய வாழ்க்கை அமைந்தது. நிறைய மத தலைவர்களை பார்த்திருக்கோம். ஆனா எந்த மத தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவம் இவருக்கு உலக அளவில் இருக்கிறது. அரசியல் ரீதியாகவும், அரசியல் எல்லா நாட்டு தலைவர்களும். ஏன் இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம்? இவர் மத பிரச்சனைகளை விட சமூக பிரச்சனைகளை பேசினார். சமய சடங்குகளை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு அவர் பேசுகிற 10 ஸ்பீச்சஸ் இருந்தனால் அதில் ஒன்றுதான் ரிலேட்டட் டு கிறிஸ்டியன் சர்ச் ரிச்சுவல் இருக்கும். வார் பத்தி பேசுவார், போரை பற்றி பேசுவார், சமூகத்தில் இருக்கக்கூடிய முதலாளித்துவத்தை பற்றி பேசுவார், நுகர்வு கலாச்சாரத்தை பற்றி பேசுவார், ஓவர் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுவார், கேபிட்டலிசம், இப்படி எல்லாவற்றையும் சமூக பிரச்சனைகளை பேசினதுனால ஒரு குரல். யாராவது ஒரு சாதாரண ஒரு நீங்க பாத்தீங்கன்னா இங்க போன் பண்ணா கமெடியன்ஸ் போய் பார்ப்பாங்க, ஒரு ஃபிலிம் டைரக்டர் போய் பார்ப்பார், யாருனாலும் போய் பார்க்கலாம் அவரை. நான் 2013 அவர் எலெக்ட் பண்ணி 24 நாட்களில் நான் பார்த்தேன், நேரே போய் பார்த்தேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்தது. நான் பாளையங்கோட்டையில் கல்லூரியில் இருந்தேன். அப்பொழுது நான் ரோம்ல ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். அந்த மீட்டிங் முடித்தவுடனே அவர் எல்லோரும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. நான் போய் 24 நாட்களுக்கு பிறகு கைகளை கொடுத்து குலுக்கி போட்டோ இருக்கிறது. ஏன்னா அதுக்குள்ளேயே எல்லாம் பிஷப்ஸே பார்க்க முடியாது போனா அவரோட இந்த 2 நிமிஷம் நீங்க கையை கொடுக்குறீங்க பார்த்தீங்க, ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். அவர் பேசுகிற போதே, ஃப்ரம் இந்தியா, Jesuit, my brother, you should come to India. One day, sure. ஃபயர் இருக்கும்.
இப்படி வெளியே வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்கார்ந்துட்டு தான் எந்திரிச்சு வந்தாங்க. போப்பாண்டவருடைய பேச்சுக்கு அரசியல் களத்துல ஒரு தாக்கம் இருக்கு. பயங்கரமான தாக்கம். போப்பு வந்து கண்டம் பண்றாருன்னா எவ்ரிபடி லிசன்ஸ். ஏன் வந்து வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் போய் 10 நாளைக்கு முன்னாடி அவர் ஏன் வந்து ரோமுக்கு போகணும்? இன்றைக்கு வந்து அவருடைய ஃபியூனரலுக்கு எல்லா நாட்டினுடைய தலைவர்களும் வருவது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. மற்ற மத தலைவர் வர, ஏன்னா நாட்டினுடைய தலைவர். இப்ப இந்தியாவுக்கு வரணும்னா பாரத பிரதமர் சொன்னா தான் வர முடியும் அவர் புரோட்டோகால் படி. பிகாஸ் இஸ் அ கண்ட்ரிஸ் பிரசிடென்ட். அதனால அது ஏன் வந்து அது தாக்கம் இருக்குன்னு சொன்னா, ஆனா அவர் நாடுதான் உலகத்திலே சின்ன நாடு. சின்ன நாடு, ஒரு சிட்டி தான். இப்ப நான் ஒரு கடந்த 4-5 ஆண்டுகளாக ஒரு வருடத்தில் 3 முறை ரோம் போவேன். ஏன்னா தெற்காசிய கல்வி நிறுவனம், ஜெசுவிட் கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறேன். அதனால 4 முறை போவேன். எப்படியும் ஒரு முறை பார்ப்போம். அப்ப அந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டி அந்த 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 கோடு இருக்கும். இங்கிட்டு இட்டாலியன் போலீஸ் நிற்கும், இங்கே வேட்டிகன் போலீஸ் நிற்கும். ஒரு சின்ன நாடு தான், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாத மாதிரி சின்ன நாடு. ஆனா நாடு நாடு இது சமய தலைவர்களுடைய இடம் அல்ல, நாடு அதற்கு அரசர். அதனால அவருடைய அப்புறமும் இது வந்து பவர்ஃபுல். இந்த கட்டமைப்பு சொல்றோம் பார்த்தீங்களா, போப்பு ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஒரு லெட்டர் வந்து அகில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சிலையும் வாசிப்பாங்க, அடுத்த நாளே வாசிப்பாங்க. போப்பு சொல்லிட்டாருன்னா இருக்கக்கூடிய தமிழ், முன்னாடிலாம் தமிழ்ல நிறைய சமஸ்கிருதங்கள் இருக்கும், அதை வந்து அந்தந்த மொழிகளில் மொழிபெயர்க்கணும்னா 2 நாளில் மொழிபெயர்த்து அடுத்த நாள் வந்து சர்ச்சில் வந்து தமிழ்ல வாசிப்பாங்க. இந்த ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் வேற எந்த புத்தகம் இருக்காது. இப்ப மற்ற பிரிவுகள் எல்லாம் கத்தோலிக் கிறிஸ்தவம் சொன்னால் கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான். அதிலிருந்து பிரிந்ததான் லூத்தரன். லூத்தர் எதிர்த்து போனார். புரோட்டஸ்டன்ஸ் வந்து அமெரிக்காவில் போனார், ஆங்கிலிக்கன்ஸ் இங்கிலாந்துல போனாங்க. அதிலிருந்து பிரிந்தவர்கள் தான் வந்து இது பெந்தகோஸ்டல் சர்ச்சஸ் எல்லாம் பிரிஞ்சது காரணம். இவர் வந்து கிறிஸ்தவர்களின் தலைவர் அல்ல, அப்படி கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய தலைவர். ஆனால் அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான் தாய் இவங்களுக்கெல்லாம். தாய் கழகம் சொல்ற மாதிரி தாய் அதான், தாய் அதான். அதுல இருந்து இப்படி வந்தது, அதுல சொன்னதுதான், அதுல இருக்கிறது தான் ரிச்சுவல்ஸ் தான், எல்லாத்துலயும் வேற 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 மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி. மார்ட்டின் லூத்தர் இதுல வந்து ஜெர்மனியில முதல்ல எதிர்த்தார் லூத்தரன் சர்ச். இங்கிலாந்துல போப்புக்கு அடிபணிகிறீர்களா இல்ல குயினுக்கு அடிபணிகிறீர்களா என்று கேட்டார்கள். குயினுக்கு சார்பு உள்ளவர்கள் என்னோடு சேருங்கன்னா ஆங்கிலிக்கன். புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் பூராமே இந்த லூத்தரன் சர்ச் அதனுடைய பிரிவுகளாக பிரிந்ததான் அமெரிக்காவில் கூடிய அத்தனை இதுவும். இப்ப தாய் திருச்சபை என்று சொன்னால் கத்தோலிக்க கிறிஸ்தவம் தான் அதனுடைய தலைவர். இப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பிரிவினரும் இந்த இழப்பை உணர்வார். எவ்வளவு மக்கள் தொகையை கொண்டிருக்கிறார்கள்? 2 பில்லியன். 2 பில்லியன். ஓகே, தமிழ்ல என்ன பில்லியன் என்ன சொல்லுவீங்க? 100 கோடி. 2 பில்லியன். 2 பில்லியனுக்கு தமிழ் 2 பில்லியன். 2 பில்லியன் கேத்தலிக்ஸ். ஏன் இந்த 2 பில்லியன் கேத்தலிக்ஸ்னா, நிறுவனங்கள் அதிகம், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், மக்களை நேரடியா போய் சேரக்கூடிய நிறுவனங்கள்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவம். அதற்கு அடுத்து தான் முதல்வர். அப்போ மக்களோடு தொடர்பு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வேளா கல்லூரியில் படித்தவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க பூராமே இருப்பாங்க. சலேஷியன்ஸ் படித்தவங்களாம் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேராவது இங்கே படிச்சிருப்பாங்க. ஏழியர் வந்து 8 பேர் அங்கே தான் படிச்சிருப்பாங்க. 1820 சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் கொல்கட்டா 84. அப்ப கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய தலைவராக இருப்பவர், அதுவும் முக்கியமாக இதுவரைக்கும் இல்லாத ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளே கொண்டு வந்தவர். அதுதான் அவருடைய தனித்தன்மை. எடுத்ததிலிருந்து அவருடைய பேரே வந்து பெர்கோலியோ. ஏன் பிரான்சிஸ் வைத்துக் கொண்டார்? ஏன்னா பிரான்சிஸ்ங்கிற புனிதர், புனித பிரான்சிஸ் ஏழைகளின் புனிதர். அப்படி மாத்திக்கலாம், பேரை மாத்திக்கலாம். அவரு மாத்திக்கிட்டார். சில பேர் அப்படியே வச்சுக்குவாங்க, சில போப்ஸ் அவங்ககிட்ட விருப்பம் கேட்க போகுது. ஏன்னு கேட்டா,
பக்கத்துல இருந்த பிரசிலியன் கார்டினல் ம், ம். போப் எலெக்ட் ஆகும்போது இவர் பேரை உச்சரித்தவுடன் அவர் பிரசிலியன் கார்டினல் சொன்னாருங்கிறது தரவுகள் இருக்கிறது. சொன்னாரா, யூ ஆர் எலெக்டட் போப், ம். டோன்ட் ஃபர்கெட் த புவர். அது அவரை மனசை பாதிச்சிருக்கு. ஐ வில் டேக் த நேம் ஆஃப் பிரான்சிஸ், Okay. போப் பிரான்சிஸ். இவர் ஜெசுவிட் தானே, ஒரு இக்னீஷியஸ் மாத்திருக்கலாம். ம், ம், ம். இவர் ஆல்ரெடி போர்கு ஜான் எடுத்துக்கலாம். அப்ப ஏன் பண்ணல அப்படின்னா காரணம் வந்து இந்த க்ளோஸ்னஸ் டு த புவர், ஃபெமிலியாரிட்டி டு த புவர், த மார்ஜினலைஸ்ட், இதுதான் அவருடைய சென்ட்ரல் தீம். ம். ஐ ஹாவ் டு பி க்ளோஸ், பிசிக்கலி க்ளோஸ் டு த புவர். எந்த போப்பும் வந்து அவர் அந்த ஆட்டோமொபைல் அந்த போப்பு மயில்ல வருவார்ல, அந்த கார்ல வரும்போது யாருமே கீழே இறங்கி போய் இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு குழந்தை வந்துச்சுன்னா ஜோக் அடிப்பார். ம். ஒரு திருமணம் பண்ண உடனே அடுத்த உடனே சந்தோஷமா இருக்கீங்களா, ஆர் யூ ஹாப்பி ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் என்று ஜோக்கா பேசுவார். அவர் முதல்ல எலெக்ட் பண்ண உடனே முதல்ல வெளியே வந்த உடனே ஹேவ் யூ ஹேட் யுவர் சப்பர் அப்படின்னு கேட்டார். வழக்கமா வர்றவங்கள இல்லை, காட் பிளஸ் யூ. ம், ம். ஃபர்ஸ்ட் டைம் he said I pray for you, no, please pray for me. எந்த போப்புமே சொன்னது கிடையாது. அவர் எலெக்ட் ஆகி அந்த வேட்டிகனுடைய சன்னல்ல வந்து நின்று அவருக்கு வந்து அந்த வேட்டிகன் விண்டோவில் வந்து நிற்கும்போது ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, கோ அண்ட் ஹாவ் யுவர் சப்பர் என்று சொன்னார். அதனால் ஒரு மாற்று சிந்தனையை, ஒரு அழுத்தமான ஒரு சிந்தனை நகர்வை உருவாக்கி விட்டவர். மறைந்தது வந்து தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரத்தை, அந்த துயரத்தை விட இவரை போல இவர் கொண்டு வந்த மாற்றத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு யார் இருக்கிறார்கள்? ம். இப்ப அடுத்த நிகழ்வு என்ன நிகழும் என்று What சொன்னால், next? வாட் நெக்ஸ்ட் அப்படி என்று சொன்னால், இப்பொழுது இவர் இறந்ததால் ரூல் படி காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ், ஓகே. நான் சொன்னேன்ல 252 பேர், அதில் 138 பேர் தகுதியுள்ளவர் ஓட்டு போடுவதற்கு, ஓட்டிங் பவர். கர்தினால் என்பவர்கள் அவர்கள் என்ன பிஷப்ஸ் தான்? பிஷப், ஆர்ச் பிஷப் ஆகின பிறகு ஓகே, அதற்கு மேல உள்ள பொறுப்பு. ஓகே. இந்த அரசர் இளவரசன் புரிஞ்சுக்கலாமா? இளவரசர்னு சொல்லுவதை விட ம். அதை தாண்டி அதை என்ன சொல்லுவாங்க, மேற்றாணியார்னு சொல்லுவாங்க, மேற்றாண்டவர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. என்னன்னா இவர்கள் தான் அட்வைசர்ஸ் டு த போப். ஓகே. ஒரு ஒரு புதிய மடலை எழுத வேண்டும், புதிய கொள்கையை உருவாக்க வேண்டும், புதிய வழிபாட்டு முறைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் கூடி வந்தா தான், அவங்கள்ட்ட ஒப்புதல் பெற்றா தான் பண்ண முடியும். ஓகே. ஒப்புதல் பெறாமே பண்ணலாம். அவரோடு கர்தினால்களில் ஒருத்தர் தான் போப்பாக முடியும். ஆமா, you have to be a cardinal. என்ன நடைமுறை இருக்கும் அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இப்ப நடைமுறை? தேர்ந்தெடுக்க முறை இப்ப இவர் இறந்த பிறகு எத்தனை நாள் எடுக்கும் தெரியல. ஏன்னா எல்லா நாட்டு தலைவர்களும் ஒரு 5-6 நாளாவது ஆகும்ன்றாங்க. they will appoint 3 assistants. ஓகே. இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் they elect 3 assistants. அவர்கள் தான் இந்த ஃபியூனரல் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அவங்க வந்து 3 கார்டினலா இருப்பாங்க, 3 கார்டினல்ஸ். அவங்க இந்த ஃபியூனரல் முடித்த உடனேயே அடுத்த நாளே சிஸ்டைன் சாப்பல், மைக்கேல் ஆஞ்சலோ வரைந்த அந்த சிற்பங்கள் வரைந்த அந்த சிஸ்டைன் சாப்பல்ல இந்த கூட்டம் கூடும். கூடியவுடன் எல்லா டோரையும் சீல் பண்ணிடுவாங்க. சீல்டு. 4 மாசம் கூட ஆகலாம். நோ கம்யூனிகேஷன் அவுட் சைட். ஒரே ஒரு கம்யூனிகேஷன் தான், புகை வரும் வெளியே மேலே. தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் கருப்பு புகை வரும். ஓகே. இப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒவ்வொருத்தருமே ஒரு சீட்ல எழுதி போடணும். ஓகே. அங்க இருக்கிற கார்டினலுடைய ஒரு பேரை எழுதி ஒண்ணு போடுவாங்க. இவங்க ஓட்டு எண்ணி பார்த்தா முடிவு வரல. அதுக்கும் வேட்பாளர்கள்லாம் இருப்பாங்களா நிக்கிறவங்கன்னா? அதெல்லாம் இருக்காங்க. முர்முராசியோ அப்படின்னு இருக்கும். இது வந்து இட்டாலியன்ல முர்முராசியோன்னா, இப்ப நான் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்த கார்டினலை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அவரை நான் ஓட்டு போறேன், ஆனா அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய பற்றி விளக்கத்தை யார்ட்டையாவது கேட்டுக்கலாம். அதுக்கு பேர் முர்முராசியோ. ஓகே. மர்மர். ஓகே. முர்முராசியோ. அது அலௌடு. ஐ வாண்ட் டு நோ அபவுட் தட் பர்சன்.
ஐ ஹேவ் திஸ், இஸ் இட் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டுக்கலாம். ம். ஆனா கேம்பெயின் கிடையாது, கேம்பெயின்ல Nomination. வேட்பாளர்களுடைய அந்த இது கிடையாது எதுவுமே. ஓகே. அதனாலதான் இவ்வளவு நாள் இல்லைன்னா மூணு பேரை நாமினேட் பண்ணி அந்த 3 பேர்ல ஒருத்தரை போடலாம்ல. அதனால இவங்க அவங்களா எழுதிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் பெரும்பான்மை அறிவிப்பாங்கல்ல. ஒவ்வொரு முறையும் பெரும்பான்மை அறிவிப்பாங்க. ஓகே. இப்ப இது வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போடு அவங்க வந்து கிடைக்கலைன்னா மேல எல்லாம் உலகத்துக்கு தெரியுது, புகை மட்டும்தான் தெரியும். நீங்க டிஜிட்டல் அவங்களுக்கு உள்ள சாப்பாடெல்லாம் இங்கேதான். எல்லாமே எவ்ரிதிங். அதுக்காக தான் நாள் எடுக்கும். இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. இப்ப உடல்நிலை சரியா இல்ல, ஒரு மாதிரி தெரிஞ்ச உடனே then everything they will start. ஓகே. போப் அந்த நடைமுறைகள்லாம் நடைமுறைகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. எங்க கிறிஸ்தவத்துல இப்ப நானே இருக்கிறேன். நான் இப்ப வந்து பெஸ்கி காலேஜுக்கு வந்து வயது முதிர்ந்து நான் போயிட்டேன், பெஸ்கி இல்லம் திண்டுக்கல் போயிட்டேன்னா, நான் போன உடனே குழி தோண்டிடுவான். குழி தோண்டி லிட்டு வச்சிருவாங்க. நான் வயசானி போயிட்டேன்னா ஃபாதர் வந்துட்டா எப்பவும் ரெடியா இருக்கு. இப்போ லயலா காலேஜ்ல நீங்க வந்தீங்கன்னா இந்த செமெட்ரி இருக்குல்ல, 3 ரெடியா இருக்கு. ஓ, அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா எல்லாமே கட்டி அதனுடைய அருமையா செஞ்சு 3 வச்சு மேல லிட்டு மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. வருத்தப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் பிராக்டிக்கல் ப்ரிப்பரேஷன். பிராக்டிக்கல் இதென்ன வருத்தப்பட வேண்டியது. இறப்பு என்பது முடிவில்லை கிறிஸ்தவத்தில், மறுவாழ்வு தானே. இறந்தோர் வாழ்வு ஒளிபெருகுதான் நான் சொல்றேன். கிறிஸ்தவத்துல வந்து இறப்பு என்பது முடிவல்ல. இப்போ வந்து இறப்பு வந்து வாழ்ந்த வாழ்வினுடைய இறுதி பலன் வந்து இறைவனோடு இணைந்திருந்து இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு புனிதரா தானே போறார், ஏஞ்சலா தானே போறார். அப்படின்னு தானே சிந்தனை. அதனால வந்து இறப்பு என்பது சோகமாக கருதுவதில்லை. சில இடங்கள்ல இறப்பு வந்து கொண்டாடுவார். ஏன்னா நமக்காக ஒரு பரிந்து பேசுவதற்கு ஒருத்தர் போறார் மேல என்று சொல்லுறோம். அதனால வந்து இதெல்லாம் ரெடியா இருக்கும். இப்பவே ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த 3 அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு இந்த எலெக்ஷன் ஆகும். இது 3 வாரம் ஆகலாம், 4 வாரம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 3 மாசம். ஒரு தெரிவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒயிட் புகை வரும். எஸ் எலெக்டட். Then the person who is appointed will come and announce who is the next pope. நிறைய பேரை சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப பழங்கால பாரம்பரிய நடைமுறையா இருக்கும் போல. இப்ப எவ்வளவு டிஜிட்டலைசேஷன் வந்துருச்சு. ஆமாமா. ஈவன் இது நம்ம புதைக்கிறது கூட 3 உடன்ல சேர்ந்து செய்வாங்க. ஓகே. அது இவர் வந்து அதை அப்படிலாம் செய்யக்கூடாது, சிம்பிளா இருக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் புரட்டி போடுறாரு. நான் இறந்த போது இந்த ஆடம்பரம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். உயர தூக்கி வச்சிருப்பாங்க. ஓகே. நீங்க பார்க்க முடியாது பாடிய. நோ, ஆல் பீப்புள் மஸ்ட் see me put down normally அப்படின்றது எழுதி வச்சிருக்காரு. ஓகே. போப்ப நீங்க இறந்த பிறகு நீங்க பார்க்க மாட்டீங்க. ஓகே. ரொம்ப இவ்வளவு உயரத்துக்கு மக்கள்லாம் வந்து இப்படி உட்கார்ந்து பார்ப்பாங்க. ஓகே. ஓகே. உயரமா இருக்கும். எஸ் லிஃப்டட் டு ஹெவன்ங்கிற காமிக்கிறதுக்காக. ஆனா இவர் என்ன சொன்னார்? நோ, அவர் எழுதி வச்சிருக்காரு when I die, அவருடைய பர்சனல் விருப்பம் தான். மக்கள்லாம் வந்து முன்னாடி வந்து அவருடைய உடலை பார்க்கணும். இப்ப எனக்கு அவங்க மக்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு கீழே தான் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை எழுதி வச்சிருக்காரு. ஒரு கல்லறைகள்லாம் அங்கேயே இருக்கும். அங்கே இப்போ வந்து சென்ட் மேரி மேஜர் என்கிற இடத்துலதான் புதைக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நார்மல் நம்ம கல்லறைகள் மாதிரி மண்ணுக்குள்ள தானே. இல்ல எப்படி இருக்கும்னா, நீங்க இப்போ ஒரு சர்ச்சுக்கு உள்ள போனீங்கன்னா ஒரு பள்ளிங்கால அப்படியே ஒரு கல் இருக்கும். இப்ப நீங்க கத்தீட்ரல் போனீங்கனாலும் பழைய ஆர்ச்சி பிஷப் புதைச்சிருக்கிற இடம் அப்படி இருக்கும். ஓகே. ஓகே. அப்போ ஒரு சென்ட் மேரிஸ் மேஜர் என்கிற சர்ச்சில் இவரை புதைக்கிறாங்க. ரிச்சுவல்ஸ் வழக்கமா எப்ப நடக்கும்னா, இவர் வந்து போப்பான உடனே அவருடைய மாளிகையில் இல்லையே. ஃபர்ஸ்ட் டைம் போப்பு பேலஸ்ல இல்லை. பேலஸ்ல இல்லை இருக்க மாட்டேன். நான் அரசரன் அல்ல, பணியாளர். போய் தனியா போய் ஒரு சின்ன இடத்துல தான் இருந்தேன். அங்கேதான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்கும். அந்த கேனன்ல வாசிக்கிறது, ஸ்கிரிப்சர்ஸ் வாசிக்கிறது, தைலங்கள் பூசுறது. முதல்ல உடனே என்ன செய்வாருன்னு சொன்னால், அவருடைய ரிங் இருக்கு பாத்தீங்களா, ஆமா, அதை எரிப்பார். எரிச்சிருவாங்க. என்ன பர்பஸ்க்காக? அவர் லூசஸ் இஸ் பவர், இஸ் கான். இதை யாரும் அந்த மோதிரத்தை போட முடியாது. அடுத்த போப்புக்கு அந்த மோதிரம் கொடுக்க மாட்டாங்க, போடக்கூடாது. So new pope will have his one. இவருடைய அந்த மோதிரத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி? அதுதான் வந்து அடையாளம். ஓகே. என்ன மோதிரத்தை அணிந்து, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்யாணமே மோதிரம் போடுறதுடைய மூலமே அதான். ஓகே.
நிறைய பேருக்கு தெரியாது. கல்யாணத்துல கிறிஸ்தவர்கள் மூலம் மோதிரம் மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மோதிரம் மாத்திரனுடைய அடிப்படையே வந்து நீ இந்த திருச்சபையை கட்டி எழுப்புகிற மோதிரம் அணிந்து எண்ணெய் பூசி, நீ சங்கீதத்தெல்லாம் அப்படிதான் இருக்கும் மோதிரம். இந்த மோதிரம் இவர் இறந்த பிறகு எப்படி வந்து ஒரு தாளினையை வந்து நம்ம அது மாதிரி இது வந்து இந்த கல் வைத்து இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கல்லெல்லாம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு மெட்டல்ல வச்சிருக்காரு. இதுலயும் ஒரு புரட்சி. அதாவது கோல்டுல கல் மிக விலை உயர்ந்த ஒரு கல் வச்சு தான் வச்சிருப்பாங்க இவருக்கு. அவர் போட்டிருக்கிற சிலுவையே தங்கத்தெல்லாம் இருக்கும் எல்லா போப்போம். இவர் வந்து ஒரு மெட்டல்ல தான் போட்டிருக்காரு, ஜிங்க்ல தான் போட்டிருக்காரு. அது எல்லாத்துலயும் மாற்று. அதாவது அவருடைய அங்கி கூட ரொம்ப பழைய அங்கி இது பண்ணுது. வழக்கமா அந்த அங்கி வந்து அந்த பர்பிள் அங்கி போட்டு தான் எலெக்ட் ஆனவன்னு வருவாங்க. ஆல்வேஸ் ஓர் ஒயிட். சாதாரண இப்ப நான் போட்டிருக்கிற அங்கி மாதிரி தான் போட்டிருப்பேன். அவங்களுக்கு உண்டான அது ஜெஸ்யூட்டுக்கே இருக்கக்கூடிய தன்மை, ஜெஸ்யூட் பிரீஸ்டுக்கே இருக்கக்கூடிய அதுல வந்து வரல. இஞ்ஞாசியாருடைய எங்களுடைய ஃபவுண்டருடைய முறைப்படி வாழ்ந்தார். அதனால இப்ப எல்லாருக்குமே என்னன்னா, அடுத்து இவரை நிரப்புவது யார், இவருடைய இடத்தை நிரப்புவது யார் என்பதுதான் முக்கியமா இருக்க ஒழிய இறந்து விட்டார் என்பதை விட இந்த இறந்த இடத்தை ஏற்படுத்திய வெற்றிடத்திற்கு நிரப்புவது யார் என்பது. நிறைய பாரம்பரியம் மிக்க நிறைய விஷயங்களை, பலருக்கும் தெரியாத விஷயங்களை பகிர்ந்து முடிய ரொம்ப நன்றி.